வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய யூடியூப்லேருந்து கால் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லீகல் செக் ஒரு லேண்ட் வாங்கும்போது அவசியமா, ஏன் அவசியம், நாங்கள் லீகல் செக்குக்கு வேறு தனியாக பணம் கட்டி பார்க்கணுமா அப்படின்னு. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. எதனால், ஏன் அவசியம், அந்த வேல்யூ வந்து எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் எண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, ஒரு இடத்தோட ஓனர்ஷிப் கிளாரிட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இவர் தான் ஓனரா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். சரி, மிக முக்கியமாக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, லேண்டு கொடுக்குறவரோட ஆதார், பட்டா, சிட்டா, ஈசி இது எல்லாமே கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுவும் ஈசி வந்து ஒரு 30 இயர்ஸோ 50 இயர்ஸோ இந்த லேண்டை பற்றி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண போகிறோன்னா, அட்வான்ஸ் கொடுத்தோ இல்லை நான் முழு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேண்ட் இருக்குது, எங்கிட்டையும் ஒரு பணம் வாங்கியிருந்தார், இன்னொருத்தட்டையும் பணம் வாங்கியிருக்காரு, நான் 2 பேருமே சேர்ந்து கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு ஆகும். அப்போ அவர் ஏமாத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த லேண்டு டிஸ்பியூட்டட் லேண்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சட்டத்தில் இருக்குது. அப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு அவர் பின்னாடி ஒரு பக்கம் அலையணும், அது போக கோர்ட்டு கேஸ்னு ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் என் நிம்மதியும் கெடுத்து என்னோடய அடுத்த வேலையும் செய்ய விடாமல், ஏன்டா இந்த லேண்டில் நான் முதலீடு பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முதலீடை பண்ணி ஒரு கோடி ரூபாய் இதில் வருமா, நான் ஒரு 5 வருஷம் இதை வெயிட் பண்ணி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச பணம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, போட்ட 10 லட்சமே வருமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளால் தள்ளப்பட்டுருவோம். அப்போ மனசு விட்டு போய் நம்ம குடும்பமும் அதில் சேர்ந்து பாதிக்கப்படுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஓனர்ஷிப்போ இல்லை பட்டா, சிட்டா, ஆதார், ஈசி இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடங்கள்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கோம். சரி, ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த லேண்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் என்ன, அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லேண்டில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த லேண்டை வாங்கலாமா வேண்டாமாங்கிற அவேர்னஸ் இருக்கும். எல்லாருமே டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக நடுவில் இருக்கிற ஏஜெண்ட்டை வச்சு கரெக்ட் பண்ணி, ஸோ இது வந்து சார் சூப்பராக இருக்குதுன்னு நான் டாக்குமெண்ட் அனுப்பிச்சுட்றேன் பாருங்கள், இதெல்லாம் ஓகேன்னா நம்ம உடனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் வச்சு அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிடுவார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுப்போம். ஆனால் அது சரியானதா அப்படின்னா கண்டிப்பாக தப்பான விஷயம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லா செக்கும் ப்ராப்பராக எடுத்து நம்ம பண்ணும்போது ஸோ நம்மளோட பணமும் சேஃபாக இருக்கும். நம்ம இந்த இடம் வாங்கலாமா வேண்டாமா, தொந்தரவான லேண்டாக இருந்தால் அப்போவே ஒமிட் பண்ணிட்டு நான் வேண்டாம், நான் வாங்கலை, இல்லை எனக்கு வேறு ஒரு பக்கம் வாங்குகிற ஐடியா இருக்குதுன்னு தள்ளி விட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய ஓனர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கே தெரியாமலும் கொடுத்துட்றாங்க. சில பேர் வேணும்னே ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பையராக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அவரும் ஏமாற்றிட்டார் இவரும் ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் விட, நம்ம ஏமாந்துட்டோம்னு என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளோட காசு மிச்சம். சரி, இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட அப்ரூவல். சரி, கவர்மெண்ட்டோட அப்ரூவல்னா என்ன, எங்கிட்ட தான் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, அப்புறம் என்ன கவர்மெண்ட்டோட அப்ரூவல் அப்படின்னா அப்படி இல்லை. பொதுவாக இந்த இடம் சிஎம்டிஏக்குள்ளேயோ டிடிசிபிக்குள்ளேயோ இது வருதா, கவர்மெண்ட்டு எத்தனை ஃப்ளோர்ஸ் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இதுக்கு இருக்காங்க, இல்லை இது பஞ்சாயத்து அப்ரூவலில் இருக்குதா, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமை தான். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, அப்ரூவல் இருக்கும் கிடைக்காது அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ கிடைக்காது அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் எல்லா இடத்துலையுமே ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க, லேண்டு விஷயத்தை பொறுத்த வரலும். ஸோ அது ஒரு மணி மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுங்க அப்படின்னே சொல்கிறோம். அப்போ நிறைய பேர் வந்து, இல்லை சார் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் வாங்க, நீட்டாக இது முடிச்சோடனே அப்ரூவல் வாங்கிடலாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் காசு கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் 100க்கு 95 பேர், சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேளுங்க சார், இல்லாட்டி கோர்ட்டில் கேஸ் போடுங்க சார், கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும், ஏன் தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போயிடுவார். அப்போ நம்மளை டீலில் விட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ நார்மலாக இருக்கிற நம்ம ஏன் அதுக்கு அலையணும். அப்போ அதுக்கு ஒரு முறையான ஒரு லீகல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் வேண்டாம்னு டெசிஷன் எடுக்க வேண்டிய கடமை யாரோடது, நம்மளோடது. நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி அலையிறது தான் நமக்கு மிச்சமாகும். அது போக நம்ம இன்னொன்று பண்ணணும். சரி, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறேன் அப்படின்னா என்ன செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, ரெரா அப்ரூவல் இருக்குதான்னு கண்டிப்பாக செக் பண்ணணும்.
சரி இது எல்லாமே செக் பண்ணல, நான் எதுவுமே டிடிசிபி இருக்குதான்னு பார்க்கல, சிஎம்டிஏ இருக்குதான்னு பார்க்கல, இல்லை ரெரா இருக்குதான்னு பார்க்கல, எல்லாத்தையும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு நான் பிசாடு கட்டிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் கவர்மெண்ட் டெமாலிஷனுக்கும் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். 4th ஒன் ஈசி என்கம்பேரன்ஸ் சர்டிஃபிகேட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஈசிக்குன்னு முழு வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். சரி, ஈசியில் என்ன அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கான யார் யார் வாங்கியிருந்தா, யார் வச்சுருந்தா, யார்கிட்ட விற்றாங்க அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்பர்ட்டியோட சேல் எப்படி நடந்தது, மார்க்கேஜ் ஏதாவது இருக்குதா, இல்லை லீகலாக ஏதாவது இதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பியூரான லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு நேரில் போயிட்டு பக்கத்தில் என்ன டிமாண்ட் இருக்குது இதில், ஸோ இது பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, வாட்டர் நல்லா இருக்குதா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். அதர்வைஸ் ஈஸியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடம் பார்க்குறது தான் நல்லது. 5வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச். இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது எதுக்காக அவசியம் அப்படின்னா இந்த லேண்ட் அவர் பேரில் தான் இருக்குதா, சரி ஓகே, இது லேண்டெல்லாம் ஒரு பேரில் தான் இருக்குது. சரி, இந்த லேண்டில் ஏதாவது என்க்ரோச்மெண்ட் இருக்குதா, ஸோ நம்ம ஏதாவது பவுண்ட்ரி சேர்த்து வச்சு கணக்காட்டிடுறாங்களா, இல்லை நம்மளோட பவுண்ட்ரியை கம்மியாக வச்சு கணக்காட்டிடுறாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில இடங்களுக்கு தடமே இருக்காது, ஒரு வண்டி வந்துட்டு போய் நிறுத்துறதுக்கான இடமும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்த வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும்தான் நடந்து வர முடியும். எங்கேயோ நிறுத்திட்டு உங்கள் பொருளை நீங்கள் தூக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் செக் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, 6வதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டரோ இல்லை செல்லரோ அவங்களோட கிரெடிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும். சரி, அதை எப்போ செக் பண்ண முடியும்னா அவங்க கொடுத்த ப்ரூஃப் ஒரிஜினலாக கரெக்டாக இருக்குதா. எதனால அப்படின்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னால, ஃபோர்ஜரி சிக்னேச்சர்னால நிறைய கேஸ் வந்துருக்குது. இது ஏன் கையெழுத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு இந்த இடமே ஒரு பேரில் இருக்காது, ஆனால் அவர் பேரில் இந்த மாதிரி ஆதார் இருக்கும், அவர் பேரில் இருக்கிற மாதிரி எல்லா ப்ரூஃபும் இருக்கும். இது அவர் நான் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சைனும் பண்ணியிருப்பார், ரெஜிஸ்டரும் ஆயிரும், பின்னாடி இன்னொருத்தன் கிளைமுக்கு வருவான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய நடக்குது. சரி, இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போகிறாரு, இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு போங்க, இங்கே எத்தனை லேண்ட் டிஸ்பியூட் கேசஸ் நடக்குதுன்னு கேளுங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் கேசஸில் இருக்குதுன்னு கேளுங்க. அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா எத்தனை பேர் அங்கே வந்து கேஸுக்காக சார் இது வாய்தாக்கு வந்து நின்றுக்கிறோம், இத்தனை வாய்தா இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது சார், 5 வருஷம் ஆச்சு சார், 7 வருஷம் ஆச்சு சார், ஒரு நூடுல்ஸ் பிரச்சனையாக இருக்குது சார், இது எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு வர கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கடைசியில் இந்த ப்ராப்பர்ட்டியே வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க பாதி பேர், இல்லை அலைஞ்சு என்னால் அலைய முடியல அப்படின்னு இறந்தவங்க பாதி பேர். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வர்றதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம். எல்லாருமே வாங்கி சேஃபாக மகிழ்ச்சியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு 5000மோ ஒரு 10,000மோ செலவு பண்ணி லேண்ட் என்னமோ 50 லட்சத்துக்கு வாங்கிடுவோம். ஆனால் ஒரு வக்கீலுக்கு நல்லதாக கொடுத்து செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து செக் பண்ண மாட்டோம். அதில் கஞ்சத்தனம் நமக்கு ரொம்ப பேத்துக்கு அதிகம். நாங்கள் நிறைய பேர்த்த பார்க்குறோம், சார் இதில் பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ கோர்ட்டு கேஸ்னு ஏறி அதுக்கு ஒரு 5 லட்சம் 3 லட்சம்னு கேஸுக்கு விட்டு அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அது தெரியல, இல்லை ஒரு 15 வருஷம் ஆகும், இல்லை கடைசியாக நான் செட்டில்மெண்ட்டு போய்க்கிறேன் 50 லட்சத்தில் எனக்கு வந்தால் போதும், ஒரு 25 30 ஒரு 20 வருஷம் 5 வருஷம் கழித்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற மக்களை நாங்கள் நிறைய பேர் சந்திக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு லீகலாக ஒரு இடம் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஃப்யூச்சர் சேஃப்டி. சரி, அது என்ன ஃப்யூச்சர் சேஃப்டி அப்படின்னா நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த இடம் எவ்வளோ விலைக்கு போகும் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணணும். சரி, பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் எப்படி ஏறி இருக்குது, எவ்வளோ நாளில் என்ன விலை வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ண நம்மளோட வாங்க போகிற லேண்ட் என்னவா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ஏதாவது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்குதா. சரி, நம்மளோட பக்கத்து சிட்டி எது, நமக்கு வாங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இல்லை ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் இருக்குதா. நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக ஆள்லாம் வர்றதுக்கு இருக்காங்களா, நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான், அதாவது பையரோட கடமை. அதை விட்டுட்டு எனக்கு அவர் சொல்ல இவர் சொல்லேன்னு சொல்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயத்தில் வேலைக்கே ஆகாது. ஸோ கன்க்ளூசிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற விஷயத்தில் இம்பல்ஸில் அடிக்ட் ஆகாதீங்க. உடனே ஒரு இடம் பிடிச்சிருக்குதா வெரிஃபை பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்த வாங்குங்க. ஸோ பில்டரோ ப்ராப்பர்ட்டி ஓனரோ இவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன காசு நீங்கள் தான் தர போகிறீங்க, இடத்த கொடுக்க போகிறாங்க.
அதனால் அவங்க வெரிஃபை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது உங்களோட கடமை தான். யாரெல்லாம் அது என்ன நீ என்ன எங்கிட்ட ப்ரூஃப் கேட்குற அப்படின்னு கேட்டால் அவங்கள ஒமிட் பண்ணுங்கள். ஸோ தாராளமாக ஒரு இடம் வாங்கும்போது அது நம்ம ஃப்யூச்சரில் பல முறைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். ஒன்று வீடு கட்டுவோம், இல்லை ரெண்ட்டுக்கு விடுவோம், இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுப்போம், இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுட்டு விற்போம். அது எல்லாமே நம்மளோட கடமை. அதே மாதிரி இதெல்லாம் வாங்கி செக் பண்ண வேண்டியது நம்மளோட உயர்ந்த கடமை தான். அதை விட்டுட்டு நம்ம செக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். சரி, இதே ஒரு 50 லட்ச ரூபா வாங்குகிறோம், 30 லட்ச ரூபா இடம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா லீகலுக்குன்னு செலவு பண்ணி தயவு செஞ்சு ஒரு ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. லீகலில் செக் பண்ணி அவங்க ஒரு ப்ரூஃபே கொடுப்பாங்க. இந்த இது வந்து லீகலாக வெரிஃபைடு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு, அதை வச்சு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படியே லீகலாக வெரிஃபைடுன்னு கொடுத்த இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அது அவங்க மேலே லீகல் கொடுத்தவங்க மேலே கேஸே போட முடியும். ஆனால் 99% லீகல் செக் பண்ணி வாங்கும்போது பிரச்சனைகள் வர்றது இல்லை. அந்த 1% அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா உடனே எங்கள் மாமா சொன்னாருன்னு நான் வாங்கினேன், எங்கள் சித்தப்பா சொன்னாருன்னு வாங்கினேன், இப்போ அவர் இல்லை, ஆனால் இது எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய டிஸ்பியூட் கேசஸ் அப்படி தான் இருக்குது. உங்கள் நிம்மதியும் கெடாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட விருப்பம். நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு கன்க்ளூசிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான அறிவும் வேணும். அந்த அறிவை தான் இந்த லேண்ட் டீல்ஸ் வாயிலாக இன்ஃபர்மேட்டிவாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் எங்களை. அடுத்த வீடியோ என்ன உங்களுக்கு தேவை இருக்குங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக கூப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.